மேரேஜ், டிவோர்ஸ், ரீமேரேஜ் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து நம்ம வந்து ஐ எம் நோபடி டு கமெண்ட் ஆன் திஸ். என்னை பொறுத்தவரை ஐ ஹேட் அ broken மேரேஜ். ஐ காட் மேரிட் அகேன். அது சரத் டாட்டர்னு என் டாட்டர் அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயம். திடீர்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க, ரீமேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் நாட் அ டபு எனிமோர். அது வந்து ஒரு தவறான செயல் என்று யாரும் கருதலை. ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 70 ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யூ நெவர் லுக் லைக் 70 சார், சீரியஸ்லி. என் அப்பா எனக்கு வந்து பேசிக்காக சொன்னது ஆரோக்கியம். நல்லா சுற்றியில் வச்சு அடிச்சிட்டார். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபேவரட் சைல்டு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். 4 பேர் என்ன சேர்ந்து உங்களை போட்டு பண்ணிடுவாங்க. ஃபேமிலி மேட்டர்ஸ், ஃபேமிலி கம்ஸ் அபவ் எனிதிங் எல்ஸ்ன்றதை ப்ரூவ் பண்ணது தான் வரலட்சுமியோட வெட்டிங். நம்ம வந்து ஒரு ஸ்டார் கிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க மைண்ட்லேயே இருக்காது. நீ நினச்சிங்கன்னா ரேயானா இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பஸ்ஸில் போனவங்க கூட பஸ்ஸில் போவாங்க. அப்படி தான் என் குழந்தைங்க வளர்த்துருக்கணும். ராதிகா ஹஸ் காட் ஆல் த டேலண்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஒரு வித்தியாசமான படம் அவங்கள வச்சு பண்ணணுன்றது மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்துச்சு அந்த எண்ணம் எனக்கு தெரியாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மனிதர். ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் இயருக்கு அப்புறமா வந்து இவர் மீட் பண்ணுறதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சீரியஸ்லி தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களோட டைமுக்கு. ஸோ ஆஃப்டர் அ இயர் ஐம் மீட்டிங் யூ சார். அதுக்கு ஐம் ஜஸ்ட் பிளெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. 150th ஃபிலிம் அண்ட் ஜஸ்ட் ஏஜிங் இன் ரிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும். ஏன்னா 150 ஃபிலிம்ஸ் ஒரு பக்கம் வந்து அவ்வளோ தூரம் மெனக்கெடல் அப்படின்னு இருந்தாலுமே ரீசெண்டாக வந்து ஐ வாஸ் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் மை டேட். அப்போ வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை சரத்குமார் சாரோட ஏஜ் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் 50s தான் பான். இல்லை எங்கள் அப்பா 60sன்னு சொன்னார். ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா 70 ஓ மை காட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. யூ நெவர் லுக் லைக் 70 சார், சீரியஸ்லி. அதுக்கான ஒரு மெனக்கெடல் இருக்கணும் சார் கண்டிப்பாக. யோர் ஃபிட்னஸ் ஐம் ஜஸ்ட் பிகாஸ் நான் 70லலாம் என்ன எப்படி இருப்பேனே தெரியல சார். இப்போவே பேக் பெயின் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன். ஸோ ஏஜ் வாஸ் நம்பர்னு சொன்னால் கூட பேசிக்கலி டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல லைஃப்பில். எஸ். ஒன்று ஜீன், ஓகே, ஒன்று வந்து பெற்றோர்கள். அதுக்கப்புறம் அவங்க என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அப்பா எனக்கு வந்து பேசிக்காக சொன்னது ஆரோக்கியம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹேமர்ட் இன் டு மீன் சொல்லலாம், ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா. நல்லா சுற்றியில் வச்சு அடிச்சிட்டார். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தட் ஹஸ் பீன் மை அது கோராக தான் வச்சுக்கிட்டேன் நான். ஒரு மோட்டோ மாதிரி. அவ்வளோ, தட் இஸ் இட். ஸோ தட் அது மட்டும் தான் சொன்னார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம்னாரு. அந்த அளவு என்ன, எது விஷம் சொல்லலை. பட் யூ அண்டர்ஸ்டுட் வாட் யூ ஆர் சேயிங் லேட்டா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். அந்த ஹெல்த்னால தான் ஐ திங்க் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹெல்தி ஹேபிட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் ஹஸ் கெப்ட் மீ கோயிங் வெல். அவ்வளோதான். மேரேஜ், டிவோர்ஸ், ரீமேரேஜ் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து தி என்டையர் சொசைட்டி ஹஸ் சேஞ்ச்டு. எஸ். அப்போ சொசைட்டி ஹஸ் சேஞ்ச்னா முதல்ல வந்து டைவர்ஸ் பண்ணுறது பெரிய குற்றம் மாதிரி ஆகிப்போச்சு முந்தி. இன்றைக்கி வந்து நிறையா பேர் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, திடீர்னு டைவர்ஸ் பண்ணுறாங்க, ரீமேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் நாட் அ டபு எனிமோர். அது வந்து ஒரு தவறான செயல் என்று யாரும் கருதலை. அவங்களுக்கு ஒத்து போல பிரிஞ்சுட்டாங்கன்றாங்க. ஒத்து போச்சு மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒத்து போய் பிரிந்தவர்களே மறுபடியும் ஒத்து போய் சேர்ந்து விடுகிறார்கள். அதுவும் பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஐ எம் நோபடி டு கமெண்ட் ஆன் திஸ். என்னை பொறுத்தவரை ஐ ஹேட் அ broken மேரேஜ். ஐ காட் மேரிட் அகேன். அண்ட் த ஃபேமிலி என்டையர் போத் த ஃபேமிலி ஈவன் தோ மை ex-wife was there, we move as a family. எஸ். இட் இஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு தான் அதை பார்க்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக ஃபேமிலி பற்றி பேசியே ஆகணும். ஒன் திங் ஐ லைக் வெரி மச் வந்து என்னென்னா, உங்களோட மருமகர் வந்து உங்களோட பேர் வந்து லெகசி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னது வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நாட் எவ்ரி மென் டஸ் தட் அப்படின்னு தான் தோணுச்சு. பிகாஸ் ஒரு எல்லாருமே வந்து என்னன்னு சொல்லுது, புருஷன் பேர் தான் பின்னாடி வச்சுக்கணும் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி வந்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, திங்ஸ் ஆர் சேஞ்சிங், ஈவன் மென் கேன் ஆல்சோ டேக் தியர் நேம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களோட மருமகன். It is nice. It's nice on Nick, because Arnav, we call him Nick. ஏன்னா வரலட்சுமி சரத்குமார் வில் கண்டினியூன்னு சொன்னது இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் அந்த லெகசி ஷி ஹஸ் பிகம் அ ஸ்டார். அப்பா பேர் கூட இருந்துச்சு. ஸோ வை டேக் த நேம் அண்ட் புட் சம் அதர் நேம்ன்ற சொன்னதெல்லாம் இட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் ஹிம். இட்ஸ் ரியலி நைஸ். கண்டிப்பாக. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் தட் நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான், லைக் பிரேக்கிங் த டேபு அப்படின்ட்டு அண்ட் ஹவு வி சி த ஃபேமிலி அப்படின்ட்டு. பிகாஸ் அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ broken மேரேஜ் அப்படின்னு இருந்தாலுமே
நீங்கள் ஒன்றா ட்ராவல் பண்ணுறது பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது சார். அதுவும் எஸ்பெஷலி when it comes to வருஸ் வெட்டிங் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. லைக் ராதிகா மேம், சாயா மேம் எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. நோ லைக் என்னன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது சார் சத்தியமாக. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, இட்ஸ் போத் சைட் லைக் பேசிக்கலி இட் இஸ் ஃபார் தி ஒய்ஃப், எக்ஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லைன்றதை நிரூபிச்சிட்டாங்க இல்லையா. ராதிகா has really been இந்த மேரேஜில் வந்து she has held together the family. அது சரத் டாட்டர்னா என் டாட்டர் அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து அவங்க அம்மா இல்லாமல் எப்படி கல்யாணத்தை நடத்துவாங்க. ஸோ she understood all that. So it became nice. I would say touch wood that God has given in this life a family which understands each other. True. And love and affection has been there. Whether we ex or not ex, it doesn't matter. Family matters. Family comes above anything else. என்றதை ப்ரூவ் பண்ணது தான் வரலட்சுமியோட வெட்டிங். So true. Well said. It is also for a lot of people out there. கண்டிப்பா. அதாவது forgive and forget வாங்கலாம் சில இஷ்யூஸ். சிலது மறக்கணும். எவ்வளோ நாள் இருக்க போகிறோம் எல்லாரும். ஸோ வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களுக்கு உபத்திரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தா அவர் ஃபேமிலி தட் ஐ சே, அவர் ஃபேமிலி யாருக்கும் உபத்திரம் தராத ஒரு நல்ல ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி. ஐ எம் ஹாப்பி தட் காட் ஹஸ் கிவன் மீ a great family. கண்டிப்பாக சார். கண்டிப்பாக உங்கள் பசங்க பற்றியும் பேசி ஆகணும். ராகுல், ரயானே, வரு, பூஜா எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஐ கான்ட் லைக் பிரித்து உங்ககிட்ட கேட்க முடியாது. பட் ஆனால் ஃபேவரட் சைல்டுன்னு ஒன்று இருக்கும்ல சார். இல்லை நீ கெட் அலாங் மை பார்ட்னர் இன் க்ரைம் அப்படின்னு மாதிரிலாம் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஃபேவரட் சைல்டு ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். 4 பேர் என்ன சேர்ந்து உங்களை பண்ணிடுவாங்க. ஐ லவ் எவ்ரிபடி ஈக்குவலி. But everybody feels the family la I have a special affection towards Varun na ellarum நினைக்கிறாங்க. அது இன்னுமே ஆனா that's what they feel. Oh, they feel. வீட்ல ராதிகா நாத் யாரா வருணா மட்டும் நல்லா பேசுவீங்கன்னு சொல்லி அது everybody will say that. But I love everybody. I love everybody. Oh, sweet. And at times la Rayan la stood with me very strongly. ஆனா everybody sweet. எல்லாமே basically என்னன்னா they're all educated. See, both Varu and Ryan studied MA in Leeds University, UK. Pooja and Varu completed their MBA from Edinburgh University. Wow. பையன் ராகுல் வந்து ராகுல் சரத். முழு பேரே ராகுல் சரத், ராகுல் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன கேள்வி கேட்டால் யாருமே ராகுல் சரத் எப்படி இருக்கான்னு கேட்கணும். அவன் வந்து செகண்ட் இயர் பண்ணான் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இன் சிங்கப்பூர். 1 more year of college. ஸோ எல்லாருமே ஒரு பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டார் கிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க மைண்ட்லேயே இருக்காது. நீ நினச்சிங்கன்னா ரயானா இருக்கட்டும், ராகுலாக இருக்கட்டும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பஸ்ஸில் போனால் கூட பஸ்ஸில் போவாங்க. அப்படி தான் என் குழந்தைங்களை வளர்த்துருக்கோம் நாங்கள். நோ ஏர்ஸ் அபவுட் தெம். ஸோ வி ஃபீல் நைஸ் தட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ். யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அவங்களுக்கு. நோ இனிபிஷன்ஸ். எல்லாத்தையும் சகஜமாக பழகிறது அண்ட் கிவிங் ரெஸ்பெக்ட் டு பீப்புள், மைண்டிங் தர் ஓன் பிஸ்னஸ். அந்த மாதிரி எனக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் நினைக்கிறேன். நாட் ஓன்லி மீ இம்பைபிங் குவாலிட்டிஸ்ன்னு இல்லை. ஐ திங்க் தே ஆல் அண்டர்ஸ்டுட் வாட் லைஃப் இஸ் அண்ட் ஆல்சோ கோயிங் த்ரூ ஸோ மெனி டிஃபிகல்ட் பேச்சஸ் இன் லைஃப். தே ஆர் ஆல் ஐ எம் ஹாப்பி தட் தே ஆர் ஆல் ஹாப்பி. அவ்வளோதான். ஐ வாண்ட் திஸ் டு கண்டினியூ. வெல் செட் சார். நெக்ஸ்ட், பீயிங் டேக்ட் அஸ் பூமர் அண்ட் கிரிஞ்ச், அதை எப்படி பார்க்குறீங்க? சி, அதாவது ஒரு வயதுக்கு பிறகு இன்றைக்கி அவர் சொன்னால் அது பூமர் இல்லையா? அறிவுரை சொன்னாலும் பூமர் ஆயிடுவீங்க. ஐயோ இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் புதிய வார்த்தைகள், ஜென்சி கண்டுபிடித்த புதிய வார்த்தைகள். இதெல்லாம் அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். புரியுது. எஸ், ஆல் தட். ஓகே சார். நெக்ஸ்ட், ஐ நோ யூ ஆர் இன்டு டைரக்ஷன் அண்ட் எடிட்டிங் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இப்போது என்ன பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அதுக்கு இன் ஜென்ரல்? இல்லை, டைரக்ஷன் நான் வந்து நீங்கள் ப்ரெஸ் மீட் வந்துட்டீங்க போல அன்றைக்கி. அதனால் டைரக்ஷன் அப்படின்றது ஃபுல் டைம் ஜாப். இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டேன்னா, அந்த ஸ்கிரிப்டில் வந்து முழுமையாக இருந்து அதில் வந்து நடிக்காமல் கூட இருக்கணும்னு நினைப்பேன் நான். பிகாஸ் மை கான்சன்ட்ரேஷன் ஷுட் பி டு கெட் அவுட் த ப்ராடக்ட். என்ன நினச்சனோ அதை வந்து விஷுவலாக கொண்டு வரணும்னு நினச்சி நான் ஒர்க் பண்ணேன். தென் அந்த டைம் இருந்து நான் பண்ணேன்னா கண்டிப்பாக பண்ணேன். அதனால தான் நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ஐ ஃபைண்ட் சம்ஹவ் ஃபீல் ராதிகா ஹஸ் காட் ஆல் த டேலண்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு வித்தியாசமான படம் அவங்கள வச்சு பண்ணணுன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் வந்துச்சு அந்த எண்ணம் எனக்கு தெரியாது. பட் ஐ ஜஸ்ட் திங்கிங் ஒரு விமன் ஓரியன்ட் டைனமிக்காக ஒரு வித்தியாசமான படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் ராதிகா வச்சு பண்ணணும்னு ஆசை எனக்கு. எடிட்டிங் ஐ லவ். ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், நான்
சண்டமாரதம் பண்ணும்போது வெங்கடேஷ் தான் டைரக்டர். ம். ஒரு நாள் எடிட்டிங் போயிட்டு வந்தேன். அந்த வெங்கடேஷ் கொஞ்சம் என்ன என்கிட்ட சொல்லாமல் அங்கே போயிட்டு எடிட்டிங் போயிட்டீங்க. நான் சொன்னேன், வெங்கடேஷ் நான் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது அந்த சீன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அதனால் போய் நான் வந்து நீங்கள் வச்சுருக்க இப்போ எடிட் இப்படி இருக்குது, நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன், அப்படி எடுத்து போய் பாருங்கள், அதில் தவறாக இருந்தால் சொல்லுங்கண்ணே. சரின்னு போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணேன். என்ன சார் இவ்வளோ எடிட்டிங் நாலேஜ் வச்சுருக்கீங்க, நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தேன், நல்லா இருக்கு சார்னு சொன்னார். ஸோ ஐ லவ் எடிட்டிங். எடிட்டிங் தான் ஃபைனல் ப்ராடக்ட் வரதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பா. எதை எடுத்திருந்தாலும் கிடச்சி இது கொஞ்சம் கட் பண்ணால் இது பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற அந்த ஸ்டோரி நாலேஜோடு ஒருத்தர் எடிட் பண்ணும்போது that becomes one of the elements of success. கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் ரீசெண்டாக ஆக்சுவலி வந்து இது நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் தோ லைக் யூ பீன் எவால்விங் அப்படின்னு இருக்கும்போது யூ ஆர் ஜஸ்ட் கேச்சிங் அப் வித் த ட்ரெண்ட், டூயிங் ரீல்ஸோ இல்லை அது அதெல்லாம் ஹவ் யூ ஆர் என்ஜாயிங் இட் சார்? It's sometimes நான் வந்து you get stuck with thinking that we should not do it அப்படின்னா, இப்போ you're a politician, you're an actor, இந்த வயசில் இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் நான் அப்படி எடுத்துக்கிறதே இல்லை. ஐ கோ வித் த ஃப்ளோ. இப்போ அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து வி வென்ட் டு டோக்கியோ, நெருங்கிய நண்பரான நெப்போலியன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி. இப்போ நாங்களாம் அந்த இடத்துக்கு போகும்போது இப்போ ஃபியூஜி மவுண்டன் போனோம், ஊரை சுற்றி பார்க்கறதோட நேரமும் கிடச்சிது. அப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது இது பண்ணால் என்னன்னு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாயில் ஸ்போர்ட் தேர்ல. ஸோ எனக்கு அதான் என்ஜாய். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.